ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. விரிவான செய்திகள் காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக ஆளுநரை கண்டித்து திமுகவினர் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு மட்டும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியா? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசுக்கு கேள்வி. பொங்கல் பண்டிகையின் போது யுஜிசி நீட் தேர்வை நடத்தக்கூடாது. வேறு தேதிக்கு தேர்வை மாற்ற வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம். HMPV வைரஸ் தொற்று குறித்து தமிழக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி அமைச்சர் தகவல். மத்திய அரசின் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. மேலூர் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரையை நோக்கி கண்டன பேரணி. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற பாரியூர் காளியம்மன் கோயிலில் சந்தன காப்பு அலங்காரம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பொங்கல் தினத்தன்று யுஜிசி நெட் தேர்வு நடத்தக்கூடாது என மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் கொண்டாடப்படும் நாட்களில் யுஜிசி நெட் தேர்வுகளை நடத்திட தேசிய தேர்வு முகமையால் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுவர் என்றும், எனவே இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அரசு விடுமுறை நாட்களாக தமிழக அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வரும் 13 முதல் 16 வரையிலான நாட்களில் நடத்துவதை தவிர்த்து பொருத்தமான வேறு நாட்களுக்கு மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் இதில் தலையிட்டு தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களில் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் இந்த காலங்களில் யுஜிசி நெட் தேர்வுகள் நடத்தும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு வேறொரு நாளில் மாற்றியமைக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தின் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். HMPV வைரஸ் பரவல் தொடர்பாக பதற்றம் தேவையில்லை என்றும், மக்கள் முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளி ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் HMPV என்ற புதிய வகை வைரஸ் தொற்று பரவுவதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்திலும் இது பரவ தொடங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகின. மெடாந்தியூமோ என்னும் இந்த வைரஸ் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் 3 ஆண்டுகளாக நீடித்த கொரோனா நெருக்கடி மற்றும் குரங்கம்மை பாதிப்பு தமிழகத்தில் பரவாமல் தடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். HMPV வைரஸ் பற்றிய தகவல்கள் வெளியானதுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டதாக கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மத்திய அரசின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பதற்றமடைய வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வைரஸ் பாதித்தால் 3 முதல் 5 நாட்களுக்கு சளி உள்ளிட்ட தொந்தரவு இருக்கும் என்றும், உடல்நலம் பாதித்தவர்கள், எதிர்ப்பு சக்தி குன்றியவர்கள், நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் என்றும் அமைச்சர் கூறினார். முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளி ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலம் இதுபோன்ற வைரஸ் தொற்று குறித்த அச்சத்தை போக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு மட்டுமே போராட்டத்துக்கு அனுமதி அளிப்பது என்ன நியாயம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையின் மாண்பை ஆளுநர் சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டி ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது பிரிவினைவாதம் என்று சொன்னால் அதை தமிழக அரசுதான் புதிதாக கற்பிக்க முடியும் என்று கூறினார். வேங்கை வயல் விவகாரம் ஆண்ட பரம்பரை என திமுக அமைச்சரே கூறியதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவினர்தான் பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். பாஜகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு கடந்த 10 நாட்களில் தலைவர்களும் தொண்டர்களும் கைதானார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆளும் கட்சிக்கு மட்டும் போராட்டம் நடத்த அனுமதி அளிப்பது எப்படி சரியாகும் என தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் நசுக்கப்படுகிறது என்றும், ஜனநாயகம் இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்தார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மூலம் நாட்டுப்புற கலைஞர்களுடன் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை
மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் சிலம்பாட்டம், நாட்டுப்புற கலைஞர்களின் தப்பாட்டம், காளியாட்டம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினார்கள். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி தருமபுரம் வரை சென்று நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் போது பேசிய மாவட்ட ஆட்சியர், இளைஞர்கள் யாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்று அறிவுறுத்தினார். போதைப் பொருள் ஒழிப்பிற்காக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு விருது கிடைத்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழக ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி ரயில் நிலையம் அருகே தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது RSS மற்றும் பாஜகவுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆளுநருக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுக்கோட்டையிலும் திமுக சார்பில் திலகர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் தொடர்ந்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார் என்று கூறி அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மாவட்ட செயலாளர் செல்லாண்டிய தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நரசிங்கம்பட்டியிலிருந்து மதுரை நோக்கி கண்டன பேரணி நடத்தினார்கள். மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக அந்த கிராம மக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல கட்டங்களாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சங்கத்தினரும் இன்று கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்து வாகனங்கள் மூலம் வந்த கிராம மக்கள் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நரசிங்கம்பட்டியிலிருந்து பேரணியாக மதுரையை நோக்கி சென்றனர். இதனால் மேலூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் வருகின்ற 10ஆம் தேதியன்று பரமபத வாசல் என்று சொல்லப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சொர்க்கவாசலில் இருந்து மரக்கதவுகளில் தற்போது 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புத்தம் புதிய பொலிவுடன் வெள்ளி தகடுகள் பதிக்கப்பட்டு அதில் பெருமாளின் அவதாரங்களும் ராமாயணம், தசாவதாரம், மகாபாரத காட்சிகளும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வெள்ளி தகடுகள் பொறிக்கப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் எவ்வித கூட்ட நெரிசலும் இன்றி தரிசனம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், உணவு, கூட்ட நெரிசலை தவிர்த்தல் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோவில் அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. திருச்சி மாநகராட்சியுடன் சுற்றுவட்டார பகுதிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி திண்டுக்கல் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதனை 100 வார்டுகளாக உயர்த்த அரசு திட்டமிட்டது. இதற்காக அருகில் உள்ள ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசின் இந்த முடிவை கண்டித்து கடந்த 2 ஆண்டுகளாக கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளித்தும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் மடிகண்டம் ஊராட்சிக்குட்பட்ட கள்ளிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தோடு திருச்சி திண்டுக்கல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற பாரியூர் காளியம்மன் கோவிலில் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் அப்பகுதி மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் அம்மனுக்கு இன்று சந்தன காப்பு அலங்காரம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தின் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோபி அறக்கட்டளை சார்பில் சுமார் 20,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடக்கும் இக்கோவிலின் முக்கிய விழாக்களில் குண்டம் திருவிழா மிக முக்கியமானதாகும். வரும் 9ஆம் தேதி இத்திருவிழா நடைபெற உள்ளது. இதில் பக்தர்கள் விரதமிருந்து பங்கேற்பார்கள். இந்த திருவிழாவிற்கு ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும் பிற பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதன் நியூஸுடன்.